புதன் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புதன் திசைக்கு வேதகன் யாரு? செவ்வாய். அப்போ ஒரு லக்கணத்துக்கு புதன் அப்படிங்கிற ஒரு திசை நடத்துறாரு. அவர் எங்க வேணாலும் இருக்கட்டும். உதாரணமா கன்னி லக்கணம்னு வச்சுக்கோங்க. கன்னி லக்கணத்துக்கு புதன் திசை எங்காச்சும் ஒரு பக்கம் நடக்குது, இங்கே இருந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கன்னி லக்கணத்துக்கு புதன் திசை நடக்கும் போது எதிரியாக வேலை செய்யறவர் யாரு? செவ்வாய். 3-8க்குண்டான செவ்வாய். இவர் 10 இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இவர் எந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாது? முதல்ல எந்த விஷயத்துல அடி வாங்குவார்? சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணக்கூடாது. முதல்ல 3ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிற கூட இருக்கக்கூடாது. இப்ப 3ஆம் இடம்னா யாரு? இளைய சகோதரர். அப்போ இளைய சகோதரோட இருந்தாலும் இளைய சகோதரோட சேர்ந்து தொழில் பண்ணாலும் என்ன ஆகும்? பாதிப்புகள் வரும். சரி, 8ஆம் இடம் அப்படிங்கிறது தாத்தனுடைய சொத்து. தாத்தா எத்தனாம் பாவம்? தாத்தாங்கிறது எத்தனாம் பாவம்? அப்பாவுடைய அப்பாங்கிறது 5ஆம் இடத்துக்கு 4ஆம் பாவம் என்னது? 8. அப்போ தாத்தனுடைய சொத்துக்கள் இவர் பேர்ல என்ன பண்ணக்கூடாதுங்க? வாங்கக்கூடாது. அடுத்து 3ஆம் இடங்கிறது ஆன்லைன் சம்பந்தமான விஷயங்கள். அப்ப ஆன்லைன்ல தொழில் பண்றது, ஆன்லைன்ல இந்த ஷேர் மார்க்கெட் எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல போடுறது. அடுத்து சாப்ட்வேர் துறையில ஒர்க் பண்றவங்க, இவங்களுக்கு எல்லாம் பெரிய இடைஞ்சல் வருது. கண்டிப்பா இதுல பெரிய பிரச்சனையும் கஷ்டத்தையும் கண்டிப்பா கொடுத்துரும். அடுத்து 8ஆம் இடங்கிறது உயில் சொத்து. 8ஆம் இடங்கிறது உயில் சொத்து. உயில் சொத்து எதுவும் நம்ம பேர்ல அமைச்சுக்க கூடாது. பொதுவாவே 3ஆம் இடம்னா என்னங்க? டாக்குமெண்ட்ஸ். அப்ப நம்ம பேர்ல வச்சு டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயம் கேட்கலாமா? சொல்லுங்க. பொதுவாவே டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயம் அமைக்கலாமா? அமைக்க கூடாது. அப்ப டாக்குமெண்ட்ஸ் எதுல அமைப்பீங்க? எதுல சார் டாக்குமெண்ட்ஸ் அமைப்பீங்க? ஒரு இடம் வாங்குற டாக்குமெண்ட்ஸ், ஒரு வீடு வாங்குற டாக்குமெண்ட்ஸ், ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை அமைக்க கூடாது. அடுத்து 8ஆம் இடம் தான் என்னது? லைஃப் இன்சூரன்ஸ். அப்ப இவர் பேர்ல லைஃப் இன்சூரன்ஸ் போடக்கூடாது. போட்டானாவே லாக் ஆயிடுவார். சரி, அந்த திசைக்கு எதிராக இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்குதுங்க? 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்குது. அப்ப 10ஆம் இடத்துல உயிர் காரகத்துவம் என்ன? அப்ப மாமியார் வீட்டுல போய் இருக்கக்கூடாது, மாமியார் வீட்டுல இருந்து எதையும் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த இடம் அடிவாங்கும், தொழில் பிரச்சனையாகும். என்ன ஆகுங்க? தொழில் பிரச்சனையா மாறும். அப்ப இது எல்லாமே என்ன ஆகுங்க? இந்த திசையில பாதிக்கும். டூ வீலர் எடுக்கக்கூடாது. ஆமா, 3ஆம் இடங்கிறது டூ வீலர், அதுவும் எடுக்கக்கூடாது. அப்ப அந்த பாவகம் சம்பந்தமான விஷயங்களும், அந்த பாவகாதிபதி எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரோ அது சார்ந்த விஷயங்களும் என்ன ஆகுங்க? மிக கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும். சோ இதுக்கு நம்ம தகுந்த வாழ்வியல் ரெமடிஸ் பண்ணலாம். இப்போ 8ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாரு, 3 குடையவரே அவர் தான். அப்ப என்ன வாழ்வியல் பரிகாரம் பண்ணலாம்? 8ஆம் இடம் 10ஆம் இடம் கனெக்ட் ஆனா என்ன வாழ்வியல் பரிகாரம்? கர்மம் காரியம். கர்ம காரியம். அப்ப அந்த கர்ம காரியம் செய்யறவங்களுக்கு செவ்வாய் எங்க பாக்குதுங்க? மகிழ்ச்சி படுத்தணும் அவங்கள. அது செவ்வாய் எந்த ராசியில் இருக்குதுங்க? மகிழ்ச்சிங்கிற ராசியில் இருக்குது. அப்ப அவர் எங்க பாக்குறாரு? 4ஆம் இடத்தை பாக்குறாரு. பாப்பாருங்க சார். ஆமாங்க.
நல்லா பாருங்க, 7ஆம் பார்வை எங்க பாப்பாரு? லக்னத்துக்கு தனு- நாலாம் தனுர் இடம். ராசி. 4ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 4வது வீட்டை பாக்குறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணணும் அந்த காலகட்டத்துல? கர்மகாரியம் செய்யறவங்களுக்கு Dress தானம். Dress தானம் மட்டும் கொடுத்தா சந்தோஷப்பட மாட்டாங்க, வேற என்ன கொடுக்கணும்? பணம். பணமும் கொடுக்கணும். செவ்வாயில எவ்வளவு இருப்பா? 3. 300 ரூபாய். அப்போ செவ்வாயில சிவப்பு கலர் ஆடையும் ஒரு 300 ரூபாய் பணம் என்ன பண்ணணும்? கொடுத்துக்கிட்டே வரணும். அப்பதான் என்ன ஆகும்? அந்த வேதகனுடைய தோஷங்கள் குறைஞ்சு அவங்களுக்கு நன்மை கிடைக்கும். சரிங்களா? சாக்லேட். அப்போ பாவக ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பா எனக்கு அந்த தீபாவளி ரொம்ப கடுமையான லெவல்ல சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஜி, அது 3ஆம் இடத்து பாதிப்பை நீக்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணும்? 3ஆம் இடம்னாவே உதவிதானங்க சார். அதான் தாள புருஷன் 8ஆவது இடம் 3-8 இல்ல, அது காம்பினேஷன்ல செய்யலாங்களா? அதுதான் சார் சொல்லிட்டு இருக்கிறேன். 3ஆம் இடத்துக்கு உதவி ஹெல்ப் பண்றதே 3ஆம் இடம் தாங்க சார். சரி சரி, ஓகே. ஹெல்ப்பிங்கே 3ஆம் இடம் தானே. உதவிகள் செய்யும் போதே 3ஆம் இடம் என்ன ஆகும்? இயங்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? சரி, சரி. இது வந்து நம்ம புதன் திசைக்கு இந்த செவ்வாய் எதிரியா வந்தா நம்ம பண்ண வேண்டிய பரிகாரங்கள். சரி, குரு திசை வருது. குரு திசைக்கு யார் எதிரி? சூரியன். சூரியன். சூரியன் எதிரி. இப்போ ஒரு லக்கணம் வச்சுக்கலாம், ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு குரு திசை எங்கேயோ ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8லயே குரு திசை நடக்குது. அப்ப குரு திசையில யார் எதிரின்னு சொன்னோம்? சூரியன். 4ஆம் அதிபதி. சூரிய 4ஆம் அதிபதி லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதியாகிய சூரியன் தான் எதிரி, இல்லைங்களா? சரி, ஒண்ணு வேண்டாங்க. இப்ப சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த காலகட்டங்கள்ல அவரு ஃபர்ஸ்ட் யாரை விட்டு தள்ளி இருக்கணும்? பொதுவாவே இந்த திசையில 4ஆம் இடம் சார்ந்த பிரச்சனை வந்துடும். இடம், வீடு, வண்டி வாகன பிரச்சனை வரும். அவருடைய சூழ்நிலை கெட்டு போகும், அம்மாவை பாதிக்கும். இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் இயற்கையாவே அவருக்கு வந்துடும். அப்போ அவர் முதல்ல எந்த உறவுகளை விட்டு தள்ளி இருக்கணும்? அம்மா விட்டுங்க சார். மாமியார். 4ஆம் இடம் அம்மா விட்டு தள்ளி இருக்கணும். 10ஆம் இடம் மாமியார். மாமியாரை விட்டு தள்ளி இருக்கணும். அப்ப அம்மா கூட இருக்கக்கூடாது, மாமியார் கூட இருக்கக்கூடாது. சரி, இப்போ அவர் எதெல்லாம் செய்யக்கூடாது? 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடாது. 4ஆம் இடம்னா என்னங்க? இடம், வீடு, வண்டி வாகனம், 4 4 வீலர் வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது. ஒரு 4ஆம் இடம் என்ன? ட்ரெஸ் கடை வைக்கிறது. 4ஆம் இடம்னா ஆடு மாடுகள் வாங்குறது. இதெல்லாம் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணாருன்னா ஜெயிக்க முடியுமா? கண்டிப்பா இந்த விஷயங்களை செஞ்சாருன்னா மிக கடுமையான பாதிப்பை சந்திச்சிருவாரு. அதுலயும் மிக முக்கியமா எதுல ரொம்ப சந்திப்பாரு? அது வந்து எனக்கு அது என்ன ராசி? காத்து ராசி. காத்துல என்ன போகும்? வாகனங்கள். வாகனங்கள். வாகனம் ஒரு 4 வீலர் மட்டும் வாங்கிட்டாருன்னா அந்த திசையில செமத்த அடி விழுகும். சாதாரணமான அடி இல்ல, செமத்த அடி விழுகும். அப்போ நாம எதை செய்யக்கூடாதோ அதை செய்யக்கூடாதுன்னு விட்டுறணும். அதே மாதிரி நல்லா பாத்துக்கோங்க சார், குரு திசை யாருக்கு வந்தாலும் பகல்ல பிறந்தவங்க நீங்க பாருங்க, உங்களுக்கு நிறைய பேர் குரு திசையை கடந்து வந்திருப்பீங்க. அந்த கிரகத்துடைய காரகத்துவமும் பாதிக்கப்படும். சூரியனுடைய இயற்கையான காரகத்துவம் என்ன?
அப்பா. யாருங்க? அப்பா. நீங்க பாருங்க, யாரெல்லாம் காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள பிறந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே குருதிசை கிராஸ் ஆயிருக்கும். யாருக்காச்சும் நிறைய பேருக்கு ஆயிருக்கும் இல்லையா? குருதிசை கிராஸ் ஆகும்போது உங்க அப்பாவுக்கு பாதிப்பு வந்திருக்கும்னு, அப்பாவு வந்து சில பேருக்கு அப்பாவுக்கு மரணமே வரும், அப்பாவுக்கு கண்டம் வந்திருக்கும், ஏதாவது ஒரு கண்டம் திடீர்னு வந்திருக்கும். அதே மாதிரி அப்பா கூட பிரச்சனை வந்து பிரிவினை வந்திருக்கும், அப்பா விட்டு தூரமா போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கு. இது யாராச்சும் அனுபவிச்சிருக்கீங்களா? சார் எனக்கு வந்திருக்குங்க சார். குருதிசை எப்ப வந்துச்சு? சார் குருதிசை முடிஞ்சு குருதிசை 7 எப்ப வந்துச்சுங்க? சார் 5 வயசுல வந்துச்சுங்க சார். குருதிசை 5 வயசுல ஸ்டார்ட் ஆயிருக்குது, கரெக்டுங்களா? ஆமாங்க சார். ஓகே. குருதிசை 21 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்துல அப்பாவுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு பெரிய பாதிப்பு வந்திருக்கும். ஆமாங்க சார். என்னாச்சுங்க? சார் மரணம் ஏற்பட்டதுங்க சார். மரணம் ஏற்பட்டது. ஓகே. அதாவது சார் குருதிசை ரொம்ப டேஞ்சர். அது பகல் பொழுதுல பிறந்தவங்களுக்கு குருதிசை வந்துருச்சுன்னா வெரி வெரி டேஞ்சர். ஒண்ணு வேண்டியது இல்லைங்க, எனக்கே குருதிசை தான் நடக்குதுங்க. அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன் இல்லையா, எனக்கு குருதிசை 27ஆம் தேதி வருது. 29ஆம் தேதி எங்க அப்பாவுக்கு மிகப்பெரிய மேஜர் ப்ராப்ளம் வந்துருச்சு. கிட்னில போற இது இருக்கு மல்லுங்க, அது என்னது, ஃபைடரா என்னமோ சொல்லுவாங்களே, அது என்ன சார், கிட்னில போற ஃபால்டரா ஃபைடரா, பிளாடர். அந்த பிளாடர்ல போய் கல்லு அடைச்சு பிளாடர்ல சதை உருவாகி ஒரு மணி நேரம் லேட்டா கூட்டிட்டு போயிருந்தோம்னா அப்பா இல்லை. இப்போ கூட்டிட்டு போய் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பிரச்சனையாச்சு. அந்த மாதிரி பகல் பொழுதுல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குருதிசை வரும்போது அப்பா ஜாக்கிரதையா இருக்கும். அப்பா பிரச்சனை, அப்பா மூலமா நமக்கு பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் உருவாகிட்டே தான் இருக்கும். வேற யாராச்சும் குருதிசை கடந்திருக்கீங்களா? பகல்ல பிறந்து எனக்கு குருதசை தான் நடக்குது. அது பகல்ல பிறந்திருந்தா பகலதாங்க சார் பிறந்தான். 5:30 அப்ப அப்பாவுக்கு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் குருதிசை முடியறதுக்குள்ள. ஜாக்கிரதையா இருக்கணும். 2026 வரைக்கும் இருக்கும் சார். கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த திசை முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு பாதிப்புகள் வரும். அது வந்து எப்படிப்பட்ட பாதிப்பு, ரொம்ப பெருசா இருக்குதா சின்னதா இருக்குதா தெரியாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆபரேஷன் கொடுத்துரும். சரி, அந்த மாதிரிங்க பரிகாரம் இருக்குதுங்க. தனித்தனியா நீங்களே பாத்துக்குங்க. உங்க பையனுக்கு சூரியன் எந்த வீட்டுக்கு, சூரியன் எந்த வீட்டுக்கு உண்டானவர், அதுக்கு நாம இப்ப சொன்ன மாதிரி என்ன பரிகாரம் பண்றங்கிறத பாத்துக்கலாம். சரி, நைட்ல பிறந்தானா சார்? மட்டும்தான் தோசம் 6 மணிக்கு மேல பிறந்தவங்க இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து அப்பா சனிதானே சொல்லி கொடுத்துருக்கா இல்லையா? பகல்ல பிறந்தவங்களுக்கு தான் அப்பா சூரியன், நைட்ல பிறந்தவங்களுக்கு அப்பா சனி. பகல்ல பிறந்தவங்களுக்கு அம்மா சுக்கிரன், நைட்ல பிறந்தவங்களுக்கு அம்மா சந்திரன். இந்த கான்செப்ட் பாத்துக்கணும் சார். அப்படின்னு திரும்ப 7:30 மணிக்கு தான் பிறந்தாங்க சார். அப்ப சனி, அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காது, வேற காரணம். சரிங்க சார். ஓகேங்களா? ஆனா பகல்ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு பாதிப்பு வரும். சரி, அடுத்து இது என்ன பரிகாரம் பண்ணலாம்? 4 குடைவன் 10 இருக்கிறார், என்ன பரிகாரம்? 4ஆம் இடங்கிறது ட்ரெஸ்,
10னா கர்மகாரியம் பண்றவங்க அல்லது சுடுகாட்டுல இருக்கிறவங்க. சூரியன்னா யாரு? அரசாங்கம். அப்ப நம்ம ஊர்ல என்ன பண்றாங்க? இந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்க, எரிதகன மேடை. அரசாங்க ஊழியெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த இதையெல்லாம் பாடி எல்லாம் எரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம்? ஞாயிற்றுக்கிழமை நாள்ல என்ன சார் பண்ணலாம்? ஆடை தானம் சார். ப்ளஸ் பணம் கொடுக்குறாங்க சார். ஆடை தானம் கொடுத்துட்டு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்கலாம். கொடுக்கலாங்களா? கொடுக்கலாங்க சார். அப்ப இப்படி கொடுக்கும் போதுதான் அந்த வேதகனுடைய தோஷங்கள் கட்டுப்படும். ஓகேங்களா? சரி. இப்போ ஒருத்தருக்கு சுக்கிர திசை நடக்குது. சுக்கிர திசை யாரு வேதகன்? சனி பகவான். சனி பகவான் தான் வேதகன். சரி, ஒரு லக்னம் வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு லக்னம், சிம்ம லக்னம் வச்சுக்குவோம். சிம்ம லக்னத்துக்கு சுக்கிர திசை, சுக்கிரன் எங்கேயோ இருக்குது, 5லயும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த திசையில சுக்கிர திசை நடக்கும் போது வேதகனா வேலை செய்யுது சனி பகவான். சனி பகவான் யாரு? 6 7 6 7க்கு உண்டானவர். அப்போ 6 7க்கு உண்டானவர் 6ஆம் எண்ணம் என்ன? வேலை. 6ஆம் எண்ணம் வேலை. 7ஆம் எண்ணம் களத்திரம், சமுதாயம், மனைவி, சமுதாயம், சமுதாய அந்தஸ்து, பாலிய நண்பர்கள், வியாபாரம் பண்றவங்களுக்கு வாடிக்கையாளர்கள். அப்ப இதெல்லாம் என்ன ஆகும்? இந்த வகையில பிரச்சனை கண்டிப்பா வரும். இப்ப அந்த சனி பகவான் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சனி பகவான் உதாரணமா 11ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருக்கு 6ஆம் இடமும் 6ஆம் இடத்துல பாதிப்பு வரும். வேலை பார்த்தா வேலை, தொழில் பண்ணா தொழில்ல வேலை பார்க்குற ஆட்கள். 7ஆம் இடம் வாடிக்கையாளர்கள், மனைவி, சமுதாயத்துல கிடைக்கிற அந்தஸ்து, சமுதாய வகையில பாலியல் நண்பர்கள்ல அந்த வகையில பாதிப்பு இருக்கும். வாடிக்கையாளர் வரவு கமிஞ்சு போகும். 11ஆம் இடம் என்னது? சகோதரர். மூத்த சகோதரனோட பிரச்சனை வரும், அல்லது லாபம், கையிருப்பு குறைஞ்சு போயிடும், காசுக்கு சேமிச்ச காசு விரயமாயிரும். அப்ப இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் என்ன ஆகும்? கண்டிப்பாக வரும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்றது? 6ஆம் இடம் வேலை. இப்ப வேலைக்கு போகாம விட்டுறலாமா? சொல்லுங்க சார். வேலைக்கு போகாம விட்டுறலாமா? சரி, வேலைக்கு போகல, தொழில் பண்றாரு. தொழில் பண்ணுனா யார் வேணும்? தொழிலாளிகள் வேணும். தொழிலாளி எத்தனாம் பாவம்? 6ங்க சார். 6ஆம் பாவம். 7 7ஆம் இடகம் வாடிக்கையாளர்கள், நமக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸ் எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். 11ஆம் இடங்கள் தொழில் பண்ண லாபம் நிக்கணும் இல்லையா? அப்ப அது அடி வாங்குமா அடி வாங்காதுங்களா? கண்டிப்பா அடி வாங்கும். அப்போ என்ன சார், வேலைக்கும் போகக்கூடாதுங்கிறீங்க, தொழிலும் பண்ணக்கூடாதுங்கிறீங்க, அப்ப என்னதான் பண்றது? போர்வை போட்டு இழுத்து போட்டு தூங்கிடலாமா? என்னங்க சார், போர்வை போட்டு இழுத்து போட்டு தூங்கிடலாமா? முடியாதே. ஏன் முடியாது? இங்க ஒண்ணு இருக்குது. என்னது இது? மனைவி. பொண்டாட்டி விட மாட்டாங்களே. பாலா போன மனுஷன் வேலைக்கும் போக மாங்கிறான், ஏதாவது தொழில் பண்றானா அதையும் பண்ண மாங்கிறான், முக்காட்டை போட்டு தூங்கிட்டு இருக்கிறான். அங்க ரகலை ஆரம்பிச்சிடும். வெளியே வேலைக்கும் போனாலும் கஷ்டம், தொழில் பண்ணாலும் நஷ்டம், எதுவே பண்ணாலும் தூங்கிட்டு இருந்தாலும் 7ஆம் பாவம் விடாது. அப்ப என்னதான் பண்றது? அப்போ முதல்ல
அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 6ஆம் இடங்கிறது வேலை இருக்கட்டும், 7ஆம் இடங்கிறது மனைவி. அப்ப ஏதாச்சும் வேலை நிமித்தமா என்ன பண்ணலாம்? வெளியூர் போயிடலாம். ஒரு மாசம் வெளியே போறோம்னா மாசத்துல 1 நாள் 2 நாள் வந்து பார்க்கலாம். வாரத்துல 1 நாள் 2 நாள் வந்து மனைவி பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுக்கலாம். அப்போ இது எல்லாமே முக்கியமான விஷயம். வேலையும் வேணும், மனைவி வேணும், லாபம் வேணும். வேணுமா வேணாமாங்க சார்? வேலையும் வேணும், மனைவியும் வேணும், லாபமும் வேணும். அப்ப நாம இதுக்கு என்ன பண்ணணும்னா, தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை கையாளணும். தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை கையாளணும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, 7ஆம் இடம்னா என்னது? சமுதாய பணி செய்யறவங்க. 6ஆம் இடங்கிறது நோய். எப்படிங்க? 7ஆம் இடம் சமுதாய பணி செய்யறவங்க, 6ஆம் இடம் நோய். இதுவே சனியா வந்ததுனால எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். யார் எடுத்துக்கலாம்? யார் சார் எடுத்துக்கலாம்? துப்புரவு தொழிலாளர்கள், துப்புரவு சாக்கடை சுத்தம் பணியாளர். பண்றவங்க, கழிப்பறை சுத்தம் பண்றவங்க, இந்த மாதிரி நபர்களுக்கு என்ன பண்ணலாம்? மெடிக்கல் ஹெல்ப் பண்ணலாம். அப்போ 11ஆம் இடங்கிறது ஒரு பெரிய உதவிதான். அவங்களுக்கு மாசம் மாசம் என்ன பண்ணலாம்? ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டடா வாங்கி கொடுத்துட்டு, அது மட்டுமே அவங்களுக்கு போதாது. அவங்களுக்கு சனி இருக்கிறது என்ன ராசி? மகிழ்ச்சி ராசி. அப்ப அவங்களை சந்தோஷப்படுத்தணும். மாத்திரை கொடுத்து மட்டும் சந்தோஷப்படுவாங்களா? இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? மாத்திரையை வாங்கி கொடுத்துட்டு கையில எவ்வளவு பணம் கொடுக்கலாம்? 600 ரூபாய். ஒரு 600 ரூபா அல்லது ஒரு 150 ரூபா. இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? பணத்தையும் கொடுத்துட்டு மாத்திரையும் வாங்கி கொடுத்தோம்னா அவங்க சந்தோஷப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்க? நல்லா இருன்னு வாழ்த்துவாங்க. அப்போ இந்த பாவங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இயக்கிக்கலாம். ஓகேவாங்க சார்? அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டணும். அப்ப இதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வந்தாதான் அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் அவங்களுக்கு வந்து நோய் குணமாகறதுக்கும் மாத்திரையும் போகணும், அவங்க முகத்துல சந்தோஷமும் மலரணும். அப்படி இருந்தா தான் வேதங்கள் தன்னுடைய தோஷத்தை கட்டுப்படுத்துவார். இது திசை வர்றதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ண, திசை எப்ப வருதோ அதுல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடணும்? செய்ய ஆரம்பிச்சிடணும். நீங்க ரோட்டோர வியாபாரிகளுக்கும் கொடுக்கலாம். 7ஆம் இடங்கிறது என்னங்க? ரோட்டோர வியாபாரிகள். அவங்களுக்கும் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கும் என்ன பண்ணலாம்? பணம் கொடுக்கலாம். அது எப்படிப்பட்ட ஆள்னு பார்த்து கொடுத்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். மனைவி விட்டு கொஞ்சம் பிரிஞ்சிருக்க பார்க்கலாம். 11ஆம் இடமே என்ன சொன்னாங்க? நம்முடைய பிக்ஸ்டு டெபாசிட், நம்முடைய கையிருப்ப பணம் வச்சுக்கலாமா? கையில வச்சுக்கூடாது. பேங்க்ல நிறைய போட்டு வைக்க கூடாது. அப்புறம் யார் உருவிடுவா? பேங்க்ல கை போட்டு வச்சா யார் உருவா? சனி பகவான் உருவிடுவார். சரி சார், இந்த ஜாதகத்துல ஜாதகர் வந்து நைட்ல பிறந்திருந்தா இங்க கூட அப்பாக்கு பாதிக்குமா சார்? ஆமா, இப்ப நைட்ல பிறந்ததுன்னா அப்பாவை பாய்ச்சு. சுக்கர திசை வரும்போது நைட்ல பிறந்தது அப்பாவுக்கு ஏதோ ஒரு பாதிப்புகள் வரும். ஓகே, சரிங்க சார். அதே மாதிரி 6ஆம் இடம் என்னங்க? தாய் மாமன். அப்ப அம்மா கூட பிறந்த அடுத்து பிறந்த உறவோடய சேர்ந்து இருக்கக்கூடாது. அதெல்லாம் பாத்துக்குங்க. இப்ப ஒண்ணும் இல்லைங்க சார், இந்த திசையில சில பேருக்கு பிரச்சனை வரும், கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிரும். அடுத்தவங்க எதுக்கு போவாங்க? டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் டிவோர்ஸ் ஆயிடுது, அடுத்து எதுக்கு சார் போவாங்க? 7ஆம் இடம் அவுட் ஆயிருது, அடுத்து எந்த பாவத்துக்கு போவாங்க? இதுக்கு போவாங்க. இங்கதான் ஆல்ரெடி சேர் போட்டு உட்காந்துருக்காரு சனி பகவான். அவ சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணாண்டா, அந்த பொருளாட்டி ஓடி போயிடுச்சுடா,
ரெண்டாவது ஒண்ணு கல்யாணம் பண்ணாண்டா, அது ஓடி போயிடுச்சுடா. வருது இல்லையா? ரெண்டாவதும் பாதிக்குங்களாங்க சார்? ஆமா, 11ஆம் இடத்துல அது. ஆமாங்க சார். அப்போ ஒன்னோட நிறுத்திக்கிட்டு அதை எப்படி சரி பண்றதுக்கு வழி பார்க்கணும். ஒண்ணு பிரச்சனை ஆயிடுச்சுட்டு வேலைக்கு விட்டுட்டு கடைசியில 11ஆம் போய் 2 கட்டலாம். சரி, சரி. அடுத்து அடுத்து யாருங்க? சனி பகவான். அப்ப சனி பகவானுக்கு யார் வேதகன்? செவ்வாய். ஓகே. அப்ப செவ்வாய் இப்போ ஒரு சனி திசை நடக்குது. ஏதாவது ஒரு லக்னம் வச்சுக்கோங்களேன், எந்த லக்னம் வேணாலும் வச்சுக்கலாம். தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. தனுசு லக்னத்துக்கு சனி திசை நடக்குது. சனி பகவான் எங்கேயோ ஒரு பக்கம் இருக்கிறார், 11ஆம் இடத்துல உச்சமாவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த சனி பகவானுக்கு யார் எதிரின்னு சொன்னோம்? செவ்வாய். அப்ப இந்த செவ்வாய் எந்த வீட்டுக்கு உண்டானவர்? 5, 12. 5, 12க்கு உண்டானவர் செவ்வாய். ஒண்ணு வேண்டியது இல்லைங்க, செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஜாதகருக்கு எதன் மூலமா பாதிப்பு வரும்? 5ஆம் இடம் போடுற பிளான். 5ஆம் இடம் ஒரு பிளான் போடுறாரு. பிளான் விஷயங்கள் எந்த பிளான் போட்டாலும் நடக்குமாங்குதுப்பா. பிளான் போடுற வரைக்கும் நல்லா இருக்கு, பிளான் போட்டு முடிக்கிறதுக்குள்ள அந்த விஷயம் தோல்வி ஆயிடுது. 12ஆம் இடம் தூக்க நிம்மதியா வர்றது இல்லப்பா. வாழ்க்கையில எதுக்குடா வாழ்றோம்னு இருக்குது. சுக விஷயம் எல்லாம் கெட்டு போச்சு, தூக்கம் வர்றது இல்லை, சரியான தாம்பத்திய விஷயம் இல்லை, இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம். 9ஆம் இடம் என்னது? லக்கு, அதிர்ஷ்டம். போட்ட பிளானும் நடக்குமாங்குது, அதிர்ஷ்டமும் கிடைக்குமாங்குது, தூக்கம் வரமாங்குது, தாம்பத்திய சுகம் இல்ல. இந்த பாதிப்புகள் எல்லாம் அந்த திசையில அவர் என்ன பண்ணுவாருங்க? சந்திப்பார். அப்ப இதுக்கு என்ன பண்றது? அந்த அந்த 5வது வீட்டுக்கு முதல் குழந்தைய பிரிஞ்சு இருக்கணுமாஜி இந்த இந்த அமைப்புக்கு? ஃபர்ஸ்ட் உயிர்காரத்துவம். அப்ப குழந்தை விட்டு விலகி இருக்கணும். 9ஆம் இடம் என்னது? அப்பா கோயில். அப்பா விட்டு விலகி இருக்கணும். 12ஆம் இடம் அதுல உறவுகள் இல்ல. அடுத்து 5ஆம் பாவத்துல என்ன இருக்குது? குலதெய்வம். குலதெய்வம் கோயிலுக்கு போலாமா? குலதெய்வ கோயிலுக்கு போலாமா? போகக்கூடாது, அதிகமா போகக்கூடாது. அடுத்து 12ஆம் இடம். 5ஆம் இடம் வேற எதெல்லாம் பண்ணக்கூடாது? வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் கதைப்பாரு. ஏங்க சார், வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் கதைப்பாரு, அவரை காண. ஏன் சார்? பாலா ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார், வணக்கம். என்ன சார் உங்களுடைய பாவத்தை பத்தி ஒண்ணும் பேச வாங்கிறீங்க? அந்த பாவத்தை ஒன்றும் டச் பண்ணவே இல்லையா? என்ன சார்? 5ஆம் பாவத்துல ஒண்ணு செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பூஜைகள் புனஸ்காரங்கள். நான் வேற எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஃப்ரெண்ட மீட் பண்ணக்கூடாது. லவ் பண்ணக்கூடாது. ஓ, அது நேற்று முந்தின கிளாஸோட அது வெறுத்து போச்சு சார். வெறுத்து போச்சா? ஆமா சார். சரி விடுங்க, வேற ஏதாச்சும் ட்ரெண்ட் கொண்டு வருவோம். சரி, அப்போ காதல் கை கூடாது. லவ் பண்ணி கடைசியில ஃபெயிலியர் ஆயிரும். காதலிக்கவே கூடாது. அப்ப அது தவிர்க்கணும். குலதெய்வம் கோயிலுக்கு போறது தவிர்க்கணும். செவ்வாய் முருகன் கோயிலுக்கு போறது தவிர்க்கணும். 12ஆம் இடம் தரையில படுத்து தூங்கணும் பாய் போட்டு. 12ஆம் இடம்
செருப்பு போடாம நடக்கணும். வெளிநாட்டுக்கு போக கூடாது. வெளிநாட்டு ஆக்களோட தொடர்பு வச்சிருக்க கூடாது சார். ஆமா. 9ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை நம்ப கூடாது. 5 5 9 நல்லா இருந்தா தான் மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வரும். எந்த ஒரு ஜாதகத்திலயும் 5 9 கெட்டு போச்சுன்னா பங்கு சந்தையில போட்டாலும் காலி, லாட்டரியில போட்டாலும் காலி, எங்க போட்டாலும் காலி. 5 9 கெட்டு போச்சு, அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாந்து போறவங்க அர்த்தம். அப்போ 5ஆம் இடத்துலயும் 9ஆம் இடம் செவ்வாய் கரெக்ட் ஆகிறதுனால அதிர்ஷ்டத்தை நம்பினா அவன் காலி. 9ஆம் இடம் கோவில் குளத்துக்கு அதிகமா போகக்கூடாது. குளத்துக்கும் போக கூடாது சார். குளிக்க குளம்ல கோவில்னு சொன்ன சார். ஐயோ, எங்க ஊர்ல கோவில் குளம்னு சொல்லுவாங்க பொதுவா. கோவிலுக்கு போகக்கூடாது. பூஜை நமஸ்காரங்கள் எது பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. 5 9 தான் பூஜை நமஸ்காரங்கள். பூஜை புனஸ்காரங்கள்லாம் 5 9 வேஸ்ட். அவன் விடிய இப்ப வந்து யோகா பண்ணாலும் சரி, சுவாகா பண்ணாலும் சரி. சார் நான் காலையில 3 மணிக்கு எந்திரிச்சிடறேன் சார். யோகா பண்றேன், எல்லா யோகாவும் பண்றேன், விடிய காலம் 7 மணி வரைக்கும் பண்றேன். எல்லாம் பண்ணி வெளியே வந்தாலும் எனக்கு பிரச்சனை தான் சார் அதிகமாகும். ஏன் பிரச்சனை ஆகாது? எதிரி இயக்குனா பிரச்சனை ஆகத்தான் செய்யும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல என்ன பண்ணணும்? தவிர்க்க வேண்டும். என்ன பரிகாரம் பண்ணலாம்? இப்போ 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும், 5ஆம் இடம்னா என்னதுங்க? குழந்தைகள். 12ஆம் இடம்னா ஆசிரமங்கள் இல்லையா? 5ஆம் இடம் தான் குழந்தைகள், 12ஆம் இடம் தான் ஆசிரமங்கள். 9ஆம் இடங்கிறது பொதுவா என்னது? தான தர்மம்னு எடுத்துக்கலாம். தர்மத்தை சொல்லக்கூடிய அர்த்தம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 9ஆம் இடம் தர்மம் மட்டும் இல்லைங்க, அது இருக்கு. செவ்வாய் இருக்கிறது என்ன ராசியில் இருக்கிறாருங்க? மோட்சமா, காமமா, பொருளா, தியாகமா, தர்மமா? அப்ப தர்ம ராசி. அப்ப நாம என்ன பண்ணலாம்? தர்மம் பண்ணலாம். தர்மம் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு என்ன பண்ணலாம்? உதவிகள் செய்யலாம். செவ்வாய்னா போர்வை தானம் கூட கொடுக்கலாம். என்ன பண்ணலாங்க? அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு போர்வை தானம் கொடுக்கலாம். செவ்வாய் எந்த இடத்தை பார்க்கறாரு பாருங்க. 4ஆம் இடத்தை பாப்பாரா? 8ஆம் பார்வையா 4ஆம் இடத்தை பாப்பார். அப்போ அனாதை குழந்தைகள் ஆசிரமங்களுக்கு போர்வை தானம் செய்யலாம், அல்லது டிரெஸ், ஆடை. அப்போ நீ சில விஷயங்களை தியாகம் பண்ணிட்டு சில விஷயங்களை என்ன பண்ணணும்? தர்மம் செய்யணும். அப்ப இதை பண்ணாதான் என்ன நடக்கும்? வேதங்களுடைய தோஷம் கம்மியாகும். ஓகேங்களா? ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த இது சொல்றீங்கல்ல சார், அவயோகி, லோ டிகிரி, இந்த 6 8 12 மறைவு, இத மாதிரி ஒருவேளை வேதகன் கெட்டு போயிருந்தான்னா நம்ம வந்து எப்படி சார் எடுத்துக்கணும்? அது நேத்தே சொல்லிட்டேன் சார். வேதகன் கெட்டு போனாலும் அவயோகி மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. அவயோகி கெட்டு போனா கெடுதல் செய்ய மாட்டார் மாதிரி எல்லாம் கிடையாது. இங்க வேதகன் கெட்டு போனாலும் 50% போனாலும் அவன் கெடுதலை செய்வான். செய்வாரு. அடி கம்மியா இருக்கும். அடி கம்மியா இருக்கும். சார் இதுல இன்னொரு ஒரே ஒரு சந்தேகம் சார். ஆமா, அதை மறந்துட்டேன் சார். அதாவது அஸ்தங்கம் அப்படின்னு ஆச்சுன்னா அது எப்படி சார் எடுக்கணும் சார்? அஸ்தமனத்துக்கு வந்துங்க பொதுவாக வந்து எப்பவுமே சூரியன், புதன், சுக்கிரன் பக்கத்துல தான் இருப்பாங்க. நிறைய நேரங்கள்ல அஸ்தமனம் ஆவாங்க. ஒரு பொதுவா சூரியன் கிட்ட நிறைய கிரகங்கள் அஸ்தமனம் ஆகும். அஸ்தமனத்தை பொறுத்த வரைக்கும் சார், நான் ஏற்கனவே ரூல்ஸ் சொல்லியிருக்கிறேன். சில லக்னக்காரங்களுக்கு தான் அஸ்தமன தோஷம் கடுமையா வேலை செய்யும். சரிங்க சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பாவியா இருக்காருன்னு சூரியன் பாவியாகி. சரி சார். இப்ப எந்தெந்த லக்னத்துக்கு சூரியன் பாவியா இருப்பாருங்க? துலா லக்னம், கன்னி லக்னம், மகர லக்னம், மீன லக்னம். இவங்களுக்கு எல்லாம் சூரியன் யாரு?
பாவியா மாறுவாரு. சரிங்க சார். கன்னி லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி சூரியன், துலா லக்னத்துக்கு பாதகாதிபதி சூரியன், ஆமா. மகர லக்னத்துக்கு அதாவது 8ஆம் 8ஆம் அதிபதி சூரியன், ஓகே மீன சார். லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன்.